இப்போ உங்க வாழ்க்கையில் ஒருத்தர் கடன் கொடுக்கல, அவர் எனக்கு தொல்லை கொடுக்கிறார், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர் அவங்க குடும்பத்தில் படர வேண்டும், அது தொழில்களில் படர வேண்டும், அவருக்கு அந்த தொழில் நல்ல விருதியாக வேண்டும், அவர் வாடிக்கையாளரும் பெருக வேண்டும், அவருக்கு தொழில் நல்ல லாபம் வர வேண்டும், அவர் பாக்கியெல்லாம் கெட்டும் அந்த சக்தி வர வேண்டும். நீங்க எண்ணி பாருங்க, அவங்களே நல்லா வாங்க. அவனுடைய உணர்வு நமக்குள் பரமாகும்போது நமக்கு நோயும் வராது, நம்முடைய வியாபாரமும் கெட்டுப்போம். அந்த மாதிரி வேதனை இருக்கு போகும்போது நம்ம வியாபாரத்துக்கு குந்தமாகுது, உடல்ல நோயும் ஆகுது. இதே போல நாம் அந்த சேனாதிபதி என்ற நிலை காலையில் எடுத்து இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை கொடுக்கலையே அப்படிங்கிற இப்ப வரவில்லை என்றால் நீங்க அடிக்கடி வேதனை என்ற உணர்வை எண்ணினால் அங்க வியாபாரம் செய்தான் என்றால் என்ன ஆகும்? அவனுக்கு சரியா வியாபாரம் ஆகாது. வியாபாரம் ஆகலைன்னு என்ன செய்வாங்க? ஆக நம்மளுக்கு பணம் வராது. அப்ப நாம தேடி போனாலும் கொடுக்கலைன்னா சாபம் விட்டுட்டு தான் வரும். ஆனா இதே போல நாம் அவங்களுக்கெல்லாம் அந்த காலை எந்திரிச்ச உடனே தீமைகளின் உணர்வை நாம் நுகராதபடி ஒரு 10 நிமிஷம் ஆகுது. பையனுக்கு நல்ல அறிவு வேண்டும், என் குடும்பத்தில் நல்ல பண்பும் பரிவும் வர வேண்டும், தன் நட்சத்திரத்தின் பேர் வேணும், என் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும், நான் தொழில் செய்கிற இடங்களில் இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர் வேணும், எல்லாருக்கும் பெற செய்யும். அப்ப என்ன செய்யறோம்? அந்த நேரத்தில் தீமையை நுகராது அந்த அருஞானத்தை நாம் உணவாக உட்கொள்ளுகின்றோம். ஆக தீமையை நுகராத நிலைகள் ஆக பற்று துருவ நட்சத்திரத்தினால் வருகின்றது. இவர்கள் மேல் பற்றற்ற நிலைகள் மாற்றிக்கொள்ளும். ஆக அவர்களையும் இந்த உணர்வின் தன்னை பற்ற வேண்டும் என்ற உயர்ந்த உணர்வுகளை பற்றுடன் பற்றும்படி செய்கின்றோம். ஆக அதே உணர்வுகள் நமக்குள் பதிவாக இருக்கும்போது நாம் பற்றுடன் செய்வோம்.